உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இன்றைய தினமும் கையெழுத்திட ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது. ஜாமீன் நிபந்தனைப்படி ஒரு நாளில் 2 முறை அவர் கையெழுத்திட வேண்டும். ஆனால் இன்றைய தினமும் அவர் ஆஜராகவில்லை. நேற்று முதல் செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் கையெழுத்திடவில்லை என கூறப்படுகிறது. இன்று செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரும் கையெழுத்திடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஜாமீன் நிபந்தனைப்படி ஒரு நாளில் 2 முறை ஆஜராக கையெழுத்திட வேண்டும். ஆனால் நேற்றும் இன்றும் அவர் ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது. அவர் மட்டுமல்லாது அவருடைய சகோதரர் அசோக்குமாரும் ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார். முரளி, நிபந்தனை ஜாமீன் படி அவர் 2 முறை கையெழுத்திடணும். ஆனால் தொடர்ந்து இன்னைக்கும் கையெழுத்திடல, அவருடைய சகோதரரும் கையெழுத்திடல. இதனை அடுத்து காவல்துறை தரப்புல என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுகிறது? முழுமையான விவரங்களை வழங்கல. வணக்கம் கௌதமி. தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கும் நிபந்தனைகளுடன் ஜாமீனானது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியது. இந்த நிலையில் இந்த ஜாமீனில் 2 வேளை காலை 10:30 மணி அளவிலும் மாலை 5:30 மணி அளவில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகிய இருவரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேரடியாக சென்று கையெழுத்திட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி செந்தில் பாலாஜி கடந்த 5 நாட்களாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேரடியாக ஆஜராகி கையெழுத்திட்டு வந்தார். அசோக்குமார் கடந்த 3 நாட்களாக நேரில் ஆஜராகி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்கள், அதே போன்று டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர், அது போன்ற கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டது. இதில் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து நேற்று உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அந்த மனுவுக்காக மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கானது இன்று காலை வர இருக்கிறது. நேற்று காலை செந்தில் பாலாஜி தன்னுடைய சகோதரரிடம் மருத்துவமனைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற நிலையில் அவர் மீண்டும் அறைக்கு வரவில்லை என அவருடைய சகோதரர் அசோக்குமார் நேற்று கையெழுத்து போட வரும்பொழுது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஊடகவியலாளரிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று அவர் காலை செந்தில் பாலாஜியும் அதே போன்று அசோக்குமாரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்த வேண்டும். இருவரும் இன்று காலை அவர்கள் காவல் நிலையத்திற்கு வருகை தரவில்லை. அதே போன்று காவல்துறையினருக்கும் எந்த விதமான தகவலும் வழக்கறிஞர் மூலமாக கிடைக்கப்பெறவில்லை என காவல்துறை மூலம் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று தெரிவித்ததை போல செந்தில் பாலாஜி 2 வேளை கையெழுத்திடவில்லை. இது தொடர்பாக சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க இருப்பதாக காவல்துறையினர் நேற்று தகவல் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் 2 பேருமே இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. ஆகவே இருவர் மீதும் சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக சென்னை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் செந்தில் பாலாஜியான அந்த லஞ்ச ஒழிப்பு வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர் சென்னையில் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. உண்மையிலேயே அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாரா அல்லது தலைமறைவாகிவிட்டாரா என்கிற பல்வேறு கோணங்களில் சென்னை போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி முரளி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.